இன்னைக்கு கார்த்தாலത്തെ ரெசிபியும் மிச்சத்த ரெசிபியும் ஒரே வீடியோவா போட போறேன்ட்டா. கார்த்தால நான் என்ன பண்ணேன்னா புட்டு கடலைக்கறி கேளா கேரளா ஸ்டைல் புட்டு கடலைக்கறி. கடலைக்கறிக்கு எப்பவுமே சின்ன கடலை தான் நல்லா இருக்கும். பெருசு அந்த வெள்ளை காபூலி சென்னா நல்லா இருக்காது, சின்னதுதான் நல்லா இருக்கும். அதை நல்லா ராத்திரியே ஊற வச்சு கார்த்தால உப்பு போடாட்டி வேக வைப்பேன், அப்பதான் நல்லா வேகட்டலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி பகுதி தான், இன்னைக்கு பகுதி என்னோட வாய்க்குள்ள போடல, அங்க வச்சேன் ரசத்துக்கு வேண்டிட்டு. வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு 2 மினிட் கழிஞ்சிட்டு தக்காளி வதக்கிட்டு மிளகா மல்லி நீட்ட மிளகா இருக்குல்ல அது. அப்போ தேங்காய் அன்னைக்கு சிரண்டித்தான் ஆகணும், புட்டுக்கு உடச்சி போட்டால் நல்லா இருக்காது, சிரண்டி ஆகணும். அப்பதான் நடுவில் என் புள்ள வரான்னு அது வரான்னு இது வர என்ன ஆயாச்சுன்னு கேட்குறேன். நிறைய பேர் கூப்பிட்டா, இன்னைக்கும் கார்த்தாலேருந்து யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்றுக்கு ஒரு மாமி கூப்பிட்டா, ட்ரெஸ் வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களோட ஸ்நேகம் எல்லாம் போதும். வெங்காயம் தக்காளி மல்லி மிளகா இதுதான் வதக்குவேன். கொஞ்சம் தான் போடுவேன், மிளகா ஒரு 3 போட்டாலே ரொம்ப எதுவும் வேண்டாம், நல்லா இருக்காது கடலைக்கறிக்கு. கொஞ்சம் தான் இருக்கணும். சோம்பு போட்டுப்பேன், நான் இஞ்சி பூண்டெல்லாம் போடவே மாட்டேன். பட்டை அந்த கடலை வேக வச்ச கடலையிலேயே ஒரு கரண்டி எடுத்துட்டேன், அப்போ நல்லா வாசனையா இருக்கும். கடலைக்கறி இருக்குல்ல அத்தனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டா சரி, என்னன்னா இந்த கடலையே நல்லா கொழுத்து கிடைக்கும். சும்மா மணத்துக்கு கொஞ்சம் 2 கீட்டு தேங்காய் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கரைச்சு கொட்டி விட்டேன்னா சூப்பராகும். தேங்காய் தண்டித்தான் ஆகலத்துக்கு வர வழியே ஒண்ணும் மனப்பட்டாது. உட்காந்தாச்சுக்கு ஆனா நான் மிக்சியில பொடிச்சு போட்டா அந்த கருத்தெல்லாம் விரும்பலாம், அப்ப நல்லா இருக்காது. எங்காச்சும் கட் பண்ணிட்டே இருக்காரு, நீ வீடியோ எடுக்கிறத விட கேமரா இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னா எப்படி போறோம், நாங்க பண்ண முடியும். வந்தா வரனாலலாம் கட் பண்ணிட்டு போக முடியாது. அப்படியே புட்டுக்கு பொடி எடுத்துமே நேற்றுக்கு இட்லி அரிசி வாங்கி அப்படியே பொடிப்பேன், அளந்து எல்லாம் மாட்டேன். கடையில இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இட்லி அரிசி வாங்க நேரா மிஷின்ல கொண்டு போய் பொடிச்சுட்டு புட்டுக்கு இருக்கிறத கொஞ்சம் வறுத்து வைப்பேன். நாங்கள் ஒரு கப்பு வச்சுருக்கேன் பாருங்க, அந்த கப்புல ஒரு ஆளுக்கு ஒரு கப்பு, இங்க 3 பேர்னா அந்த 3 கப்பு கொஞ்சம் வறுத்து வச்சிருது, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். வறுக்காச்சும் பண்ணலாம், ஆனா வறுத்தா நல்லா வாசனை. புள்ள சொல்ற குழைக்கிறதே புட்டோடு வாசனை வருதுன்னா அப்படிங்கிறேன். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் விட்டு குழைக்கணும், ரொம்ப வெள்ளம் விடப்பாது. ஒன்னா விட்டு வரனா அது பசங்க பெண்ணுக்கு பசங்க மாதிரி வரும். இப்படி பசங்க வச்சு கொஞ்சம் போனா ரொம்ப போட்டா ரொம்ப ஏறி காட்டு. ஒரு 5 மினிட் மூடி வச்சோம்னா ஊறும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோங்களா கடலை, அதை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு சீஞ்சட்டியில இப்போ கடுகு போட்டு கொஞ்சம் வெளிச்செண்ணெய் விட்டு பொரிச்சுக்கணும். கடுகு பொட்டிக்கிற அளவுக்கு வெளிச்செண்ணெய் போடும், ரொம்ப வேண்டாம். நானே அண்ணா நகர்ல உட்கார்ந்துட்டாக்கும் வாய்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஒரு காக்கை நான் சாப்பிட்டப்ப வந்துட்டே இருந்தது, பிடிப்பேன். அதுக்கு பிடிக்கல, இதை செஞ்சாலும் சீனு வச்சுட்டு போயிடுச்சு. இதெல்லாம் துண்டாகி வீட்டு போயிடுச்சு. சுற்றி சுற்றி ஆட்டோ வருது, வேற ஒன்றும் இல்லை. அது கொடுக்க கொஞ்சம் உப்பு போரலே தோணுச்சு போட்டு ரெசிபி. நீங்க வீடியோ ஃபுல்லா கேட்டா உங்களுக்கு ரெசிபி தெரியும், ரொம்ப நல்லா இருக்கும். புட்டுக்கு இந்த சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எருவு ரொம்ப போடக்கூடாது, இதெல்லாம் கடலைக்கறிக்கு ரொம்ப எருவு தூக்கினா நல்லா இருக்காது. அது நல்லா திக்காயிடும். இந்த கடலை ஒரு கரண்டி போட்டு அடிச்சா திக்குமாயிடும், நல்ல வாசனை வரும். பக்கத்துல மோச்சிகாடு அம்மா என்ன கறின்னு அத்தனை அளவுக்கு வாசனை. ஆனா இந்த சமயத்துல அவ்வளவு இருந்திருக்க மாட்டா, அதனால வராது. என்னென்னமோ பேசியிருக்கான் என் புள்ள, என்ன பேசினான்னே ஓரணும் இல்லை, பேசிட்டே இருக்கா. உட்கார்ந்தாக்கும் வாசிட்டு கொஞ்சம் கூட திக்கா இருந்தது, கொஞ்சம் ரொம்ப திக்காவும் இருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளமாட்டான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. நானே சொல்லிக்கிறேன், நானே சமைக்க சொல்லிக்கிறேன், நானே சூப்பரான்னு சொல்லிக்கிறேன். புள்ள சொல்ற மாதிரி எல்லாம் நீயே சொல்லிக்கிறாங்க, மറ്റുள்ள பேர் சொல்லணுமா நம்மளை பத்தி, நீயே தீட்டிக்கிறாய்தான். சரிடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடலைக்கறி ஆக்கியாச்சு. சமைத்து குடமா அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. வெளிச்செண்ணெய் கொஞ்சம் விட்டு தாளிச்சா போயிடும், கடுகு பொட்ட அளவுக்கு விட்டா போயிடும். ரொம்ப பண்ணா இது கடலைக்கறி ஆயாச்சு.
எங்க ஆத்துக்காரர் சாதத்தை கூட விட்டு சாப்பிட்டு போடுவாரு. சமத்தா வச்சாச்சு. அப்புறம் விட்டு நான் அந்த குக்கர்ல தான் வைப்பேன். குக்கருக்குள்ள எல்லாம் பாருங்க, குக்கருக்குள்ள புட்டு வச்சதெல்லாம் வெளியில வைப்பேன். அது அந்த குச்சி இருக்குல்லா, குச்சியை குக்கர் மேல வச்சுட்டு 5 நிமிஷம். ஆனா என்ன சொல்லறது, கடைசியில சொல்றேன் கதையை. கேட்டா ஒருத்தர் கொலுசு போட்டுக்கப்படாத, மட்டி எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இருந்தாது ஆந்திரத்துக்கு கூட்டாக்களும் நம்ம போட்டுட்டு இருந்தேன், உடஞ்சி போச்சு. கொலுசு என் பொண்ணு கல்யாணத்துக்கு மாத்தி அவளுக்கு எடுத்து கொடுத்து பினான்சியலா ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அதை பத்தி ஆலோசிக்கல. போன வருஷம் நீங்க சொன்ன மாதிரி ஆலோசிச்சேன், அதுக்குள்ள வேலை ரொம்ப அங்கேயே போயிருக்கு. போன வாரம் கூட என் பிள்ளைகிட்ட கேட்டேன், கொலுசு வாங்கி தரையாடா அப்படின்னு. போமா அத்தனை பைசா இருக்கு, ஒரு பக்கத்துல வச்சுட்டு என்னன்னா காத்தால நேரத்தை குறைச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கு முன்னாடி நம்ம டப்புன்னு போடணும் அப்படி சொல்லிட்டு கடைகளான்னு துணி வச்சுட்டு சமைச்சு போடலாம். உள்ள சொல்லுவேன், கம்மியா இருக்கிறதே போடுமா, எப்படிதான் வருதுன்னு தெரியுது. அதெல்லாம் கொண்டு வச்சுக்கோங்க மேல அந்த விசில் வைப்போம்ல, அதை வைத்து போடுவோம்ல, அதுகிட்ட வைப்பேன். நம்மள யாருக்கா வீடியோ எடுத்து புட்டு பண்ணி காட்டலாம் பார்த்து அன்னைக்கும் இந்த புட்டு நன்னாவே வராது. வேணுங்க அப்படிதான் உடம்பு போறது, அல்லாட்டா சும்மா இருக்கிறது அப்படியே முழுசா வரும். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா சமைப்போம்னு சொல்லி காட்டலாம் பார்த்தா அன்னைக்கு வராது. எழுத்துதான் ஆயிடுச்சு பார்க்கலாம். என்னோட துளசி தர வழக்கு இன்னும் நிறைய இருக்கு. வாசப்படி வழக்கெல்லாம் மணந்து இருக்கு, எண்ணெய் கழிஞ்சிட்டு அதுக்கு பார்த்தா போட்டா வருவாள், குளிக்கிறத வருவாள், எல்லாத்துக்கும் பின்னாடியே வருவாள். அவளோட ஆட்டம் தாங்க முடியலை. கொலுசு வாங்கலாம் எனக்கு ஒரு மெட்டியும் கொலுசும் வாங்கலாம் பார்ப்போம். அதுக்கு எப்போ ஒரு பொருளாதார கரெக்டுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் கழியட்டும். பகவான் எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. எனக்கு எப்பவுமே இத்தனை வருஷம் எனக்கு ஆசை இருந்ததில்லை. எனக்கு ஒரு நாளைக்கு கேட்டேன், கையோ அம்மா வெள்ளி வேலை எங்கேயோ போயிட்டு இருந்தேன். வேண்டாம் விடுங்க நமக்கு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துவேன். அதுக்கு எங்க ஆத்துக்கார் பகுதிதான் வந்தா, நானும் அதே வரல. நல்லா டேஸ்டா இருந்தது. எதனால வரலன்னே தெரியல. அந்த குச்சி அளவிட்டுதான் வச்சேன். தெரியல, விடுங்க. எனக்கு வர அந்த எடிட்டிங் எல்லாம் தெரியாது, புதுசா காட்டுற மாதிரி உள்ள டெக்னிக் எல்லாம் தெரியாது. அல்லாட்டா புதுசா உடையாத்து வர மாதிரி ஏதாவது செட் பண்ணி வைக்கலாம், அதுவும் தெரியாது. விடுங்க, யாரும் இல்லை. நாட்டுக்கார் சொல்லுவா, அப்படி இருந்தாலும் உடச்சுதானே திங்க போறோம், டேஸ்ட் வந்தா போயிருந்தா நம்ம இருக்கிறது பரவாயில்ல. யாராவது வரட்டா அது ஒரு ஷேப்ல கொடுத்தா தானே நம்ம இருக்கோம். முடிஞ்சாயாச்சு. இப்ப ரசம் மத்தியானத்துக்கான எலுமிச்சம்பழம் அரைச்சு விட்ட ரசம். அரைச்சு விட்ட ரசம்னா மல்லி, மிளகா, துவரம்பருப்பு, குருமிளகு, ஜீரகம் எல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு தக்காளி, அரை தக்காளி போட்டு பண்ணினேன். இந்த பக்கம் ஓலன் வச்சிருக்கேன். ஓலனுக்கு வெள்ளைக்காரு வேவிச்சிருந்தேன். பச்சைக்காரு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்ப வெள்ளம் ஓவரத்துக்குள்ள நம்ம ரசம் அரைச்சு விட்டு ரசம்னா அப்படிதான், மல்லி, மிளகா, இது என்ன போச்சு, துவரம்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம், குருமிளகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஒரு அரை தக்காளி, ஒரு தக்காளி போடலாம். நான் தக்காளி அரையிறது போரும் வச்சு புளி விட மாட்டேன். நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் புதியணும். நெய்யை விட்டுட்டு கடுகும் ஜீரகம் கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு கொட்டினா ரசமாச்சு. அது வச்சு என்னென்ன பண்ணறதுன்னு தெரியல. எங்க ஆத்துக்காரர் அந்த கடலைக்கறியை வச்சுக்கு சாப்பிட்டு இருப்பாரு. அவன் திடீர்னு நம்ம வச்சா மோர்னா சாப்பிடுவேன். ரசம் கூட்டுட்டுன்னு வச்சாயாச்சு. ஓலனுக்கு மத்தனும் அளவனும் ஓலனுக்கு மாதிரி நறுக்கிருக்கு. இஞ்சி, பச்சை மிளகா. கேரளாவில் இருக்கிறது வந்து ஒரு சில பேர் வெங்காயம் போடுவோம், நம்ம வெங்காயம் போட மாட்டோம். தேங்காய் பால் விடணும். பச்சை மிளகா எல்லாமே வச்சு வெள்ளைப்பேர் சின்ன ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டி வெள்ளைப்பேர் வேவிச்சு எல்லாம் கூட அதுல போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துட்டு அது நல்லா வந்துட்டு அதை விட்டா பனி கழிஞ்சது. ரொம்ப எளுப்பமாயிடும். ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னேன்ட்டுலாம். தேங்காய் வேற எடுக்கா வச்சுக்கலாம், ஆனா ஒரே ஒரு பால் எடுத்து கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா போதும். நல்லா வந்ததுக்கு அப்புறம்
ரொம்ப வெள்ளமாவும் இருக்கக்கூடாது இல்லையா, பார்த்து பார்த்து வைக்கணும். சமத்தா நான் ஒரே சீஞ்சட்டிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலை விடுறது. தேங்காய் பால் விட்டா ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது இல்லையா, ஒரே ஒரு இதுதான். தேங்காய் பால் விட்டா ஒரு தலை தான் கலக்கணும், ரொம்ப கலக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அந்த பாலோட வாசனையே போயிடும். அப்போ நாளைக்கு என்னோட பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வரா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும், குழந்தைகளை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னோட மாப்பிள்ளை வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு, இப்பதான் வர்றாரு. 7 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் என்ன நடந்திருக்கு. பொண்ணு நடுவில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா, இப்பதான் வரா. 2 நாள் தான் எக்ஸாம் கழிஞ்சிட்டு உடனே போயிடுமா. இருடி சொன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன பண்ணது, லீவ் இல்லைன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு தான் போறேன்னா அப்படியே வந்தாச்சு. அது தேங்காய் பால் விட்டுட்டு ஒரே ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேல வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு வெளிச்செண்ணெய் விட்டு கருவேப்பிலை விட்டா ஓலன் மத்தனும் ஓலனும் வெள்ளைப்பயருமான ஓலன் ரெடி. இப்படியே பச்சை பயிறு போட்டா, வெள்ளைப்பயறு போயில நம்ம பச்சை பயிறு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்கல, பட்டுன்னு ஓலம் வைக்கணும்னு தோணுச்சு, வச்சாச்சு. நான் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு.